அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்மளுடைய சேனல் 14,000 சப்ஸ்கிரைபர்கள் கடந்துள்ளது. இதற்கு துணை புரிந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட சென்ற வாரத்தோட ரேஞ்ச் மற்றும் அடுத்த வாரத்துக்கான லெவல்ஸை ஆப்ஷன் பிரீமியத்தின் மூலமாக எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். மார்க்கெட்டில் க்ளோசிங், அதாவது தொடர்ச்சியாக 4 நாட்கள் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழ் நம்மளுக்கு முடிவுற்றுள்ளது. அப்போ இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டட் ஜோன் அப்படின்னு நம்ம இருக்கோம். அதே மாதிரி இந்த க்ளோசிங், இந்த 4 நாட்களோட க்ளோசிங்கில் இதுதான் லோயஸ்ட் லோ மற்றும் லோயஸ்ட் க்ளோசிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த இடத்துல ஒரு 4 நாட்கள் லோயஸ்ட் லோவில் அமைஞ்சு நம்மளுக்கு சந்தை நம்மளுக்கு இங்கே கீழே போச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதனை விட நம்மளுக்கு மார்க்கெட் இந்த 4 நாட்கள் கடக்க முடியாத ஹையை, இந்த 4 நாட்கள் கடக்க முடியாத ஹையை கடந்தால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓப்பனுக்கு மேலே சந்தை நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கால் ரைட்டர்ஸ் நம்மளுக்கு பயப்படுவாங்க, கால் செல்லர்ஸ் பயப்படுவாங்க. அந்த கால் செல்லர்ஸ் பயந்துட்டா சந்தையினுடைய மூமெண்ட் நம்மளுக்கு வெறித்தனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் மார்க்கெட்டை பொறுத்தவரை. இதில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னென்னா டைம் வேல்யூ இல்லை. டைம் வேல்யூ மிக குறைவாக இருக்குது, அதாவது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்குது. அப்போ இதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நேரடியாக ஃப்யூச்சரை வர்த்தகம் பண்ணுற மாதிரியே சூழ்நிலை இதில் உள்ளது. ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு என்னென்னா மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூவை அவங்க அறுவடை செய்கிறது தான் அவங்களுக்கு லாபமே. ஆனால் இங்கே டைம் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ டைம் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா இவங்க நேரடியாகவே ஃப்யூச்சரை வர்த்தகம் செய்கிற மாதிரி மாறிவிடும். அதனால் நஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அவங்க அனுபவிக்கக்கூடிய லாபம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிகிறது. இது ஒன்று. அதே 52 வாரத்தோட நம்மளுக்கு ஒரு வருடத்தோட ஹை அப்படின்னு பார்த்துட்டா இந்த இடம் தான் வருது, 41,800 கிட்ட. ஆனால் இதில் பெஸ்ட்டு க்ளோஸ் அப்படின்னு பார்த்தா இந்த இடம் மட்டும்தான் பெஸ்ட்டு க்ளோஸ். மற்றது எல்லாமே ஹை போயிருக்கு, ஓப்பனுக்கு போயிருக்கு. ஆனால் க்ளோசிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஹையாக அமைச்சிருக்கு. இதை நீங்கள் டெக்னிக்கலுக்குள்ளே சார்ட்டை பார்க்கும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஹை, இந்த இடத்துல ஒரு ஹை, அப்புறம் இந்த இடம் ஹை. அப்போ ட்ரிபிள் டாப் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போவோம். நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, ஆனால் புரிதலுக்கோசம் சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சிம்டம்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஷோல்டர் பேட்டர்ன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு ஷோல்டர் பேட்டர்னாட்ட நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகுது. அப்போ இதோட பிரேக் அவுட்ஸ் இது எல்லாமே நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துட்டாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு ஆப்ஷன் டேபிள் என்ன சொல்லுதுன்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த இடத்தோட சிம்டம்ஸ் இங்கே சைட்வே மார்க்கெட் போயிருக்கு, இங்கே லோயஸ்ட் லோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த லோயஸ்ட் லோவில் க்ளோஸ் ஆனவன் இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட்டில் போகக்கூடாது. அப்படி போனால் அவனுடைய ஆட்டம் வெறித்தனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம சொல்கிறோம். இதில் நம்மளுக்கு திங்கட்கிழமை ஓப்பன் 41,348, ஓப்பனுக்கு மேலே 182 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழே 509 புள்ளிகள், மொத்தம் 691 புள்ளிகள். மொத்த வீக் ரேஞ்சு நம்மளுக்கு 1000 to 1500 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்கணும். ஆனால் இங்கே அதற்கு குறைவாகவே அமைந்துள்ளது. அப்போ அதனால் இந்த வாரத்தோட ஹை 41,530, லோ 40,839. இதோட ஹை லோ பிரேக்கோவில் சந்தையோட மூமெண்ட் மாறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இங்கே இப்போ அட்டவணை, இப்போ நம்ம இந்த இடத்துல வீக்லி கான்ட்ராக்டோட அட்டவணையும் பார்க்குறோம், மந்த்லி கான்ட்ராக்டோட அட்டவணையும் பார்க்குறோம். இதில் வீக்லி கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா 41,000 புட், 41,500 கால், இதுதான் ஹெட்ஜ்னு நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் 41,000 புட்டும் 41,000 காலும் அதிக வர்த்தகம்.
அதுக்கப்புறம் 41,200 காலும் 200 புட்டும் அதிக வர்த்தகம். அதுக்கப்புறம் 41,300 கால், அதுக்கப்புறம் 42,000 கால். அப்போது மார்க்கெட்டு 41,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற 41,000 மையமாக வச்சு அதுக்கப்புறம் 41,200 அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே எடுக்க போகிறாங்க. அப்போ இதனால் நம்ம விஷயங்கள் 2-3 விதமாக நம்ம பார்க்கணும். 41,000 காலுக்கும் 41,500 புட்டுக்கும் உண்டான போட்டி, தனிப்பட்ட போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா 41,000 மைனஸ் 396, அப்போது 40,600. 41,500 ப்ளஸ் 220, அப்போது 41,720. இதுதான் முதல் ரேஞ்ச். இதுக்குள்ளே சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 41,000 புட்டும் 41,500 கால் தனிப்பட்ட முறையில் போட்டி போடுறாங்க. இது ரெண்டுமே செல் அடிக்கிறாங்க அப்படிங்கிறனால மாறும். அப்போது 41,000 புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 40,600க்கு கீழ் சென்றால், 40,500 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 41,720 தாண்டா. அப்போ இதற்குள் ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பு முதல் அமைப்பாக. இந்த ரெண்டு பிரீமியத்தையுமே நம்ம ஆட் பண்ண 400னா அப்போ 600 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டா 40,400ல் இருந்து 42,100 இதற்குள் சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்கிறாங்க. அப்போ 41,000க்கும் 41,500க்கும் உள்ள மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 41,250. அதனால தான் இந்த 41,200 காலும் புட்டும் அதிக வர்த்தகம் நம்மளுக்கு நடந்திருக்கு. அப்போ 41,200 அடிப்படையிலையும் நம்ம பார்க்கணும். 41,200 காலம் புட்டு பார்க்கும்போது இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபா பிரீமியம். அப்போ 41 ப்ளஸ் 800 இந்த ரெண்டு பிரீமியம் கால் புட்டு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது கிட்டத்தட்ட இங்கே 42,000, இங்கே பார்த்தீங்கன்னா 800 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 40,400. அப்போது 40,400 டு 42,000 மட்டும் இருக்க போது. இதனுடைய மிட் பாயிண்ட்டாக 41,200. அப்போது 41,000 டு 41,200 மிகப்பெரிய ஜோனாக இருக்க போது. 41,500 தாண்டிச்சுன்னா எப்படி இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. அப்போ மார்க்கெட்டோட எல்லைகளாக 40,400 டு 42,000 மட்டும் ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இவங்களோட டிசைன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இதுவே நம்மளுக்கு நவம்பர் 10 கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 43,000 கால், 42,500 கால், 41,000 புட், 42,000 கால், 40,000 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ நவம்பர் 10 கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஹெட்ஜ், அதாவது 43,000, 41,000, இதனுடைய மிட் 42,000. அப்போ 42,500 காலம் கொடுத்துருக்காங்க. அப்போ 42,000 மையப்புள்ளியாக வச்சு அப்போது மார்க்கெட் இருக்கிறது இங்கே 41,000 இருக்காங்க. அப்போ வாய்ப்புகள் நம்மளுக்கு இருந்தால், நம்மளுக்கு 41,000ங்கிறது நல்ல சப்போர்ட் பிளேஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 42,000 டு 43,000 மட்டும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக இங்கே பதிவு செய்கிறாங்க. ஏன்னா அதிகமான வர்த்தகம் இது நடைபெற்றிருக்கு. அப்போது இது 57 ரூபாய்க்கு அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. அப்போது மந்த்லி கான்ட்ராக்டோட இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 43,000 கால், 41,000 புட் அதிகமான வர்த்தகம். அப்போது 41,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ 41,000த்தில் நம்மளுக்கு என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அப்போ 41,000 பிரேக் பண்ணி மார்க்கெட் 41,000 கீழ் நிலை பெற்றால் சப்போர்ட்டெல்லாம் பிரேக் ஆயிடுச்சுனாலே மார்க்கெட்டோட தாக்கம் மாறிடும். அப்போது 41,000 மேலே நின்றுட்டுருக்கிற வர சந்தை 42,000 டு 43,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே பதிவு செய்கிறாங்க. அதனால் 41,000 மேல் நிலை பெற்றால், அப்போது 41,000 மேலே நிலை பெற்று, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெற்று, ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்று, இருக்கிற ரீசன்ட் ஹைக்கு மேலே நிலை பெற்றால் அதனுடைய வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள். இது இந்த வாரத்தோட இது நவம்பர் 10க்கு உண்டான இது. இதில் குறுகிய 40,604 டு 41,425, ஒயிட் ஜோன் 40,179 டு 41,821. இது நெக்ஸ்ட் வீக்கோடது, அதாவது நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் நவம்பர் 10ஓடதில் குறுகிய 40,425லிருந்து 41,652, ஒயிட் ஜோன் 39,773 டு 42,227 இருக்க போகிறது. நம்மளுக்கு ரேஞ்ச் பெருசாக நவம்பர் 10th கான்ட்ராக்ட் படி ரேஞ்ச் பெருசாக கொடுத்ததுனால வாய்ப்புகள் நம்மளுக்கு ஒரு
வெறித்தனமாக விளையாடுறதுக்குண்டான மொமெண்டம் தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்கிறாங்க. அதனால் பேங்க் நிஃப்டி நான் ரெடி நீங்கள் ரெடியா அப்படிங்கிற கேட்குற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதனால் சந்தையில் எது வேணாலும் நடைபெறலாம். அதனால் 41,000க்கு மேல் நிலை பெற்றால் எப்படி வர்த்தகம் நடைபெற வாய்ப்பு, 41,000க்கு கீழ் நிலை பெற்றால் எப்படி வாய்ப்பு, அதே மாதிரி வாரத்தின் துவக்கத்திற்கு ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே அதாவது லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே சந்தை நிலை பெற்றால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.